MCR Pure Cotton Club, formals and casual shirts. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. பணம் கிடைக்கல, கடன் மேல கடன் வாங்கிட்டேன், யாரோ என்ன ஏமாத்திட்டாங்க. சோ பணம் அப்படின்ற விஷயத்திலயும் குடும்பம் அப்படின்ற விஷயத்திலயும் இவருக்கு 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குருபனுடைய பார்வை ஒரு ராசியை பார்க்கறனால வருமானத்தை பெருகணும். அப்பனாதான் அந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கும். பாதச்சனிங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 5 கிரகங்கள் ஒரே வீட்டுல சேர்றாங்க. சனிதான் ரூல் அறிவு. அன்பு வணக்கங்கள். வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது, 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். இந்த உரையாடலில் நம்ம கூட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள், தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள், நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி அவர்கள், ஜோதிட கலையரசி வித்யா அவர்கள் இணைந்துள்ளார்கள். எல்லாரையும் வரவேற்றுட்டு இந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம். வணக்கம். வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அவ்வளோதான் வந்துருச்சு. இன்னும் 2.5 வருஷம் 3 வருஷம் தாக்கு பிடிச்சிட்டோன்னா பயங்கரமான ஒரு புதையல் அடையக்கூடிய ராசியாக கும்பராசி இருக்குது. இப்போயே ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா குருவோடைய பார்வை வேறு வரப்போகுது மே மாதத்துக்கு அப்புறம். அப்படி பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது இந்த சனிப்பெயர்ச்சியில் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்னா சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் பணத்தால் எனக்கு பயங்கர தொல்லை, எனக்கு பணம் கிடைக்கல, கடன் மேலே கடன் வாங்கிட்டேன், யாரோ என்னை ஏமாற்றிட்டாங்க. ஸோ பணம் அப்படின்ற விஷயத்துலையும் குடும்பம் அப்படின்ற விஷயத்துலையும் பயங்கரமாக நிலை தடுமாறிய கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. பணம் அப்படின்றது வரப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த சனி யார் அப்படின்னா இவரோட ராசிநாதன். ஸோ ராசிநாதன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது அப்படின்றதே ஒரு பயங்கரமான தனப்பிரீத்தி தான். பத்தாவது குருவோட பார்வை வேறு. அப்போ பயங்கரமான பணம் வரக்கூடிய நேரமாக இருக்குது. பணம் அப்படின்ற இடத்துல பிரச்சனைக்குள்ளான அத்துணை கும்பராசிக்காரங்களுக்கும் கொடுத்த கடன் திரும்ப வரப்போகுது. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து வாங்கிட்டு கொடுக்க முடியலன்னு தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பைசல் பண்ணக்கூடிய டைம் பீரியட் அப்படின்றது கிரியேட் ஆக போகுது. 40 வயசு 45 வயசு ஆனால் கூட இந்த தடவை கொஞ்சம் அப்படியே காதல் இனிக்க போகுதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் 5 வருஷமாக ஜென்மத்தில் சனி இருந்து ஒரு மாதிரி படாத பாடுபடுத்தி உங்களையே ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டார். இப்போ அப்படியே பாதச்சனியாக மாறப்போகிறார். அதுவும் குரு வீட்டில் இருக்கார். அப்படின்ற போது பயங்கரமாக கொஞ்சம் காலுக்கு பார்த்துக்கணும். கணுக்கால் இந்த காஃப் மசல்லாம் பிடிக்கிறதுக்கான டைம் பீரியடாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை கோவில்களுக்கு முடியும் அப்படின்னா எண்ணெயை கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய சனியோடைய கெடுதல்லேருந்து தப்பிச்சுக்கலாம். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பணம் உயரப்போகுது, சேமிப்பு இன்க்ரீஸ் ஆக போகுது. எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உடல்நிலையில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் நீங்களாக குழப்பிக்கிற விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கனாலே மற்ற எல்லாமே சக்ஸஸ் தான். முகுந்தன் சார், கும்பராசிக்கு எப்படி இருக்குது? பொதுவாக கும்பராசிக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல வராரு. இப்போ ஜென்ம சனிலாம் முடிஞ்சு அடுத்து 2ஆம் இடத்துக்கு வரதுனால என்ன பண்ணுன்னா, இவ்வளோ நாட்களாக சோம்பேறித்தனம் மந்தத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. இதுக்கப்புறம் அந்த சோம்பேறி மந்தத்தன்மையெல்லாம் விட்டுட்டு இரட்டிப்பு லாபம், 2வது வருமானத்தை பெறுகிறதுக்கு என்ன வழிமுறை அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டே ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இப்போ செயலுக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பாட்டில் இருக்குது. யாருன்னா இவருக்கு 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குருபனுடைய பார்வை ஒரு ராசியை பார்க்கறனால வருமானத்தை பெருகணும். அப்பனாதான் அந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கும், அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். அப்போ அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றதுல சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்குது. அப்போ இரட்டிப்பு லாபமோ 2 வருமானங்களோ 2க்கும் மேற்பட்ட வருமானத்தை பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்றத விட சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹோட்டல் கடை, இந்த டீ கடை, பேக்கரி, மளிகை கடை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் அவங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தும். நல்ல லாபத்தை பெறுகிறதுக்கான எக்ஸ்ட்ரா பெட்டிங், எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல திட்டமிடுதல் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த ஏழரசினுடைய தாக்கங்கள் பெரிய பாதிப்பு தொந்தரவு கொடுக்காது. குறிப்பாக சொல்லணும், பயப்படக்கூடாது. 2வது விஷயம். அடுத்ததாக இவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளை யாருகிட்டையும் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத விஷயத்த ரகசியங்களை சொல்லக்கூடாது. இனி இவங்க எந்த அளவுக்கு ரகசியங்களை கடைபிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு அதீத நன்மைகள் முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ராசியிலே ராகு வேற வராரு. ஆசைகள் ரொம்ப அதிகமாகும். அந்த ஆசைகள் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா, நான் அடுத்து இதை பண்ண போகிறேன், நான் இப்படி வந்துட்டேன் அப்படி வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே போய் முடக்கமாகி போயிடும். அதனால் இந்த டைமில் எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கணும்னா அடிக்கடி காலகரிசிக்கு போய் வில்வ மாலை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இவர்களுக்கு அமைய இருக்கின்றது. பாலகிருஷ்ணா சார், கும்பராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? சகிப்புத்தன்மை வேணும், டாலரன்ஸ், பொறுமை, நிதானம். 2வது குடும்பத்தில் விட்டு கொடுக்குற மனப்பான்மை, கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும். புதிய தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாமா சார், ஏதாவது ஒரு 2 ரூபா கிடைக்கும் எனக்கு, குடும்பத்தில் நல்லா இருக்கும், வேண்டாம். நான் ஊர் விட்டு ஊர் போகலாமா, போங்க.
பெங்களூர் போட்டுமா போயிட்டு வாங்க, ஹைதராபாத் போட்டுமா போயிட்டு வாங்க. இந்த மாதிரி இடமாற்றம் சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நமக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கும். ரெண்டாவது, குடும்பத்தில் கூட நம்ம இல்லை அப்படின்னும் போது தான் நம்மளுடைய பெருமையும் அருமையும் அவங்களுக்கு தெரியும். ஆகவே பாதச்சனிங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மீன ராசியில் 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேர்றாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். நிச்சயமாக உடம்புல அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த கவனமாக இருந்தீங்கன்னா மழை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் தீரும். அதே மாதிரி நான் அவனுக்கு ஜாயின் கையெழுத்து போடுறேன், நியாயத்தை சொல்கிறேன், தர்மத்தை சொல்கிறேன், இது வேண்டாம். படிக்கிற பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கணும், நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பெண்கள் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாயை கட்டினீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். இதை எல்லாத்தை விட தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, சம்பளம் எனக்கு கம்மியாக கொடுக்குறாங்க சார், பரவாயில்ல, லாபம் கம்மியாக இருக்குது சார், பரவாயில்ல, அதை ஒத்துக்கிட்டு அந்த வேலைக்கு போனீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி மறுபடியும் உங்களுக்கு மாற்றம் வரும்போது நல்ல ஒரு உத்தியோக உயர்வு வரும், நல்ல வியாபாரம் அமையும். இதுதான் உங்கள் சனிப்பெயர்ச்சி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செல்வி சார், சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது கும்பராசிக்கு? கும்பம் சனி தான் ரூலர் இவங்களுக்கு. அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத சனி 5 வருஷம் முடிஞ்சிச்சு, அடுத்த 2.5 வருஷம். சனியை ரூலர் இருக்கிறனால இவங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு அது சாதகமாக தான் இருக்கும். குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடந்திருக்கும். பூர்வீக சொத்தில் வந்து ரொம்ப நாளாக 30 வருஷமாக இருந்திருக்கும், அதில் ஒன்றுமே இருந்திருக்காது. இப்போ வந்து அதுக்கு உயிர் வரும். ஸோ அதில் ஆட்கள் நடமாடுறது, வீடு கட்டுறது, அதில் விவசாயம் பண்ணுறது, இதெல்லாம் ஆரம்பிக்கும். இல்லைன்னா விற்கவே முடியாமல் இருந்திருக்கும், அதெல்லாம் விற்கலாம். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கூடா நட்பு கேடு விளையுமா கும்பத்துக்கு, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இவங்களுடைய பலம் இவங்களுக்கே தெரியாது. இவங்களால எல்லாத்தையும் அற்புதமாக சாதிக்க முடியும். பகைவர்கள் விஷயத்தில் இவங்களே போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த ரொம்ப நாள் வருத்தம் ஒன்று தீர்ந்துடும். அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள், பணம் வர்றது, நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் யார் பண்ண போகிறாங்கன்னா கும்பம் தான். ஸோ அதெல்லாம் பெரிய சக்ஸஸ் ஆகும். வார்த்தையில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சந்திரனுடைய கோயிலான திங்களூர் வந்து இவங்க ரெகுலராக போக போக இவங்களுக்கு பெரிய வலிமை ஏற்படும். நிறைய மன கஷ்டங்கள் தீரும். குடும்பத்தில் ஏற்றம் பெறுவார்கள். அதே போல் குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் இந்த காலகட்டத்தில் கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுமா கும்பத்துக்கு. அதுதான் இந்த 7.5 வருஷத்தில் தாத்மீகமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Supreme Mobiles in Samsung Days, 24 month, no cost EMI, up to 12,000 upgrade offer.